கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வரலாம். இந்த மாதத்திலே நம்ம எடுத்ததான வாக்குத்தத்தமான வார்த்தையிலிருந்து தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டே வருகிறோம். ஐசையா சாப்டர் 49 verse 26. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்திலிருந்து நாம் செய்தியை கவனித்து கொண்டு வருகிறோம். 3 செய்திகள் அதில் நம்ம கொடுத்துட்டோம். இன்றைக்கி 4வது வாரம் 4வது செய்தியை நாம் கவனிக்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பதாக வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தான் நம்ம எடுத்தோம். அதில் முதல் வாரத்தில் ஒடுக்குகிறவன் என்கிறதான தலைப்பின் கீழே நம்ம பார்த்தோம். ஒடுக்குகிறவர்கள் இடத்திலிருந்து கர்த்தர் நம்ம எப்படி மீட்டு எடுக்கிறார் என்பதை பார்த்தோம். 2வது வாரங்களில் யாக்கோபின் வல்லவர் என்பதையும் இரட்சகர் மீட்பர் என்பதை காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம கவனிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த வாரங்களில் விசேஷமாக தானியேலிலிருந்து பார்த்தோம். அதாவது கர்த்தர் ஒரு காரியங்களை செய்யும்பொழுது கர்த்தருடைய நாமம் எப்படி புறஜாதியினிடத்தில் அது மேன்மை அடைகிறது என்பதை குறித்து லாஸ்ட் சண்டே பார்த்தோம். அதற்கு உதாரணமாக தானியேலுடைய சம்பவத்தை எடுத்து அதிலிருந்து கவனிக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த பிரசங்கம் கேட்கலன்னு சொன்னால் யூடியூப்பில் போட்டு இருக்கிறேன், நீங்கள் அதை கேளுங்க. அதனால உண்டாகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென், சோதரம். இன்றைக்கு நம்ம இந்த வசனத்தை நம்ம கடைசியாக நம்ம பேசி முடிக்க போகிறோம். சோதரம். நான் தானியேலில் இருந்தே தான் தொடர்ந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த வாரத்தில் தானியேலில் பார்த்ததுனால அதிலிருந்தே போகலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறதான விஷயம் என்னன்னு சொன்னால், மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள். எதுன்னு சொன்னால், நான் யாக்கோபின் வல்லவர், நான் இரட்சகர், நான் மீட்பர் என்பதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது கர்த்தர் இரட்சகர் மீட்பர் யாக்கோபின் வல்லவர், அவர் ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவர், நான் பராக்கிரமசாலி, இதையெல்லாம் அந்நியர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருக்கு தன்னுடைய ஜனம் தேவைப்படுது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எங்கெல்லாம் ஹிஸ்ட்ரியில் அந்நிய ராஜாக்கள் தேவனை பார்த்து பயந்தார்களோ அல்லது தேவனை கண்டு ஐயோ இவர் எப்படிப்பட்டவர் என்று ஆச்சரியப்பட்டார்களோ, அங்கே எல்லாம் வாசித்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்திருப்பார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு கர்த்தர் ஒன்றை செய்திருப்பார். அதனால தான் அந்த பிரமிப்பும் ஆச்சரியமும் உண்டாகிறது. அப்போ அந்நிய ராஜாக்கள் அந்நிய ஜனங்கள் எல்லாம் பிரமிக்கத்தக்க காரியங்களை தன்னுடைய ஜனத்தோடு கூட தான் கர்த்தர் செய்கிறார். நீங்கள் நல்லா புரியணும், கவனிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அது தனிநபராக இருக்கலாம் அல்லது இஸ்ரவேல் கூட்டமாக இருக்கலாம். அவர்களுக்குள்ளே நடப்பிக்கிறதான அற்புதங்களும் அடையாளங்களும் ஜெயங்களும் இவைகள் தான் மற்ற ராஜாக்களை பிரமிக்க வைத்தது. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஓகை அழித்தவரை துதிங்கன்னு சொன்னால் எதுக்காக அழிச்சார்னா தன் ஜனத்துக்கு வெற்றி கொடுக்கும்படி. ஆமென். செங்கடலை பிளந்தவரை துதிங்கன்னு சொல்லி அவள் பாடுறான்னு சொன்னால் எதனாலனா தன் ஜனத்தை வழிநடத்தும்படி. அப்போ தன் ஜனத்திற்கு நன்மைகளை உண்டாக்கும் பொழுது புறஜாதிகளுக்குள்ள மிகப்பெரியதான ஆச்சரியமும் வியப்பும் தேவனை குறித்து உண்டாகிறது. இவர் இரட்சகர், இவர் மீட்பர், இவர் யாக்கோபின் வல்லவர் என்பதை ஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்ளுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறதான விஷயம், தானியேல் புஸ்தகத்தில் கடந்த வாரத்திலேயே அந்த வசனத்தை வாசித்தோம். தானியேல் 6:26 அவன் தரியு ராஜா ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை எழுதுகிறான் அல்லது ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறான் தேவனை குறித்து. படிங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. தானியேலின் தேவனுக்கு முன்பதாக, தேவன் யாருன்னு அவனுக்கு தெரியல தரியூருக்கு, தேவனுடைய பேர் என்னன்னு தரியூருக்கு தெரியல. சோத்ரம். ஆனால் ரொம்ப லகுவாக ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர்னா தானியேலின் தேவன். சோத்ரம். ஏன்னா நம்ம பின்னாடி பேசலாம். அப்போது தானியேலின் தேவனுக்கு நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? நடுங்கணும். ஏனென்றால் அதுவும் அவர் சொல்கிறாரு, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவர் ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் தேவனுடைய கர்த்தத்துவம் நிற்கும். இதை சொல்றது யாருன்னு சொன்னா ஒரு யூதர் அல்ல,
ஒரு இஸ்ரவேலுடைய லீடர்ஸ் அல்ல. ஆமென். சோதரி இதை சொல்லுறது யாருன்னா தரியு என்கிறதான ராஜா, பாபிலோனை ஆட்சி செய்கிறதான ராஜா தேவனை குறித்து எழுதுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டதான மேன்மையான காரியங்களை தேவனை குறித்து புறஜாதிய ராஜா எழுதுவதற்கு காரணங்கள் என்ன என்பதை பார்க்கணும். 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார் என்று எழுதினார். அப்போ இவ்வளோ ஒரு பிரஸ்தாபம் கர்த்தருக்காக வெளியே வருவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிறதான தானியேல். சோத்திரமாமே, தானியேல் என்கிற ஒரு நபரின் மூலமாக தான் இவ்வளோ பெரியதான பிரஸ்தாபம் ஆண்டவருக்கு உண்டாகிறது. ஆமென். அவன் தேவனுக்கும் பேர் எப்படி சொல்கிறான்னா தானியேலுடைய தேவன் என்று சொல்கிறான். ஓகே, அப்போது தானியேல் என்ன செஞ்சார் அல்லது தானியேல் யார், ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். தானியேல் யார்? கடந்த வாரத்தில் நம்ம வாசித்தோம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஹூ இஸ் தானியேல், அவர் யார் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்படுகிறது. சொல்லுங்க. அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? தானியேல் இப்போ தேவைப்படுது ராஜாவுக்கு ஒரு காரியத்தை விளக்குவதற்காய். அதனால் தானியேலை கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்னாடி தரியுக்கு முன்னாடி என்னன்னா தரியு என்ன கேட்குறான், நீ யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவன் அல்லவா? ஆமென். சோதரன். அப்போ தானியேலுடைய நிலைமை அங்கே என்னன்னா சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த பலரிலே நீ ஒருவன் தானே, அவ்வளோதான் தானியேல். சோத்ரம். ஆமென். இப்படி சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த பலரிலே ஒருவனாக இருந்த தாவீது நிமித்தம் தேவனுடைய நாமமானது அங்கே பயங்கரமாக பரவ ஆரம்பித்தது, அல்லது தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. சோத்ரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னெல்லாம் பல காரியங்களை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். தானியேல்னால கர்த்தருக்கு இவ்வளோ பெரியதான பேர் உண்டாகுதுன்னு சொன்னால் தானியேல் என்ன செய்தார்? அப்போ தரியு ராஜா கர்த்தரை குறித்து இப்படி எழுதுவதற்கு தானியேல் என்ன செஞ்சார்? 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தானியேல் 6:10 எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். வெரி வெரி சிம்பிள் திங். என்னன்னா அவன் தான் லைஃப்பில் எதை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தானோ, இத்தனை ஆண்டுகள் இத்தனை வருடங்கள் அவனுடைய பழக்கம் அவனுடைய ப்ராக்டிஸ் எதுவாக இருந்ததோ அதை அவன் செய்து கொண்டே இருந்தான். அவ்வளோதான். இந்த பாஸ்டர்கிட்ட ஓடி அந்த பாஸ்டர்கிட்ட ஓடி, அந்த தீர்க்கதரிசிகிட்ட ஓடி இந்த தீர்க்கதரிசிகிட்ட ஓடி சோதரம். எப்படின்னா எதை கேன்சல் பண்ணிடணும், சிங்ககபிக்கு போகிறத கேன்சல் பண்ணிடணும், இல்லைன்னா பத்திரம் மாறணும். இந்த மாதிரி வேலையிலலாம் இறங்கிடுவோம் நம்ம. ஆனால் தானியேல் என்னன்னா அவன் தேவனை அறிந்தவன், அவன் ஒரு யூதன். யூதருடைய முறைமையின்படி அவனுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருந்தது, அவனுடைய லைஃப்பில் ஒரு கிறிஸ்டியன் ப்ராக்டிஸ் இருந்தது. அது என்னன்னா தினந்தோறும் 3 வேளை அவன் ஜெபம் பண்ணுறது. ஆமென். ஹல்லேலூயா. எங்கே போய் ஜெபம் பண்ணா? ஹலோ பீப்புள், எங்கே போய் ஜெபம் பண்ணா? எங்கே போய் ஜெபம் பண்ணா? எங்கே போய் ஜெபம் பண்ணா? எங்கே போய் ஜெபம் பண்ணா? வீட்டில். என்ன கதை சொல்கிறீங்க பாரு. மாடிக்கு போனால் பால்கனி, பகுத்துட்டு பால்கனிக்க பகுத்துட்டு மாடிக்கா போயிட்டான். எங்கே போய் ஜெபம் பண்ணா? யார் வீட்டில்? அவர் வீட்டில். ஆமென். சர்ச்சிலேயே எந்த அக்கா ரொம்ப வல்லமையாக ஜெபம் பண்ணுமோ, இல்லை எந்த அக்கா ரொம்ப ஆவியில் ஆடுமோ அந்த அக்கா வீட்டுக்கு போனானுக்குதா? எந்த வீட்டுக்கு? அந்த பாபிலோனில் அவனுக்கு என்ன வீட்டை ஆண்டவர் கொடுத்துருந்தாரோ அவன் பொசிஷனில் இருக்கிறான் இல்லையா? ராஜாவுக்கு கீழே இருக்கிற லீடிங் பொசிஷனில் இருக்கிறான். அவனுக்கு நல்ல வீடு வாசல் பணம் பொருளெல்லாம் இருந்திருக்கும். அவனுடைய வீட்டில் அவன் ஜெபம் பண்ணுறதான ரூமில் போயிட்டு அவன் ஜெபம் பண்ணான். ஆமென். இது என்னங்க ரொம்ப பெரிய வேலையாங்க, ரொம்ப பெரிய விஷயமோ? ஆமென். ஹல்லேலூயா.
அந்த ஜெபத்தை உங்களை மாதிரி என்ன மாதிரியெல்லாம் அவன் வீடியோ எடுத்தோ யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் என்ன பண்ணல, போடல. அப்போ தானியேல் என்ன செஞ்சான் அப்படின்னா, ஒன்றும் வானத்தை வளைச்சி வில்ல வளைச்சி கீழே கொண்டு வந்துடல. ஆமென். அவன் எப்பவும் போல செய்கிற மாதிரி கேஷுவலாக அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தான். புரிஞ்சா ஒரு அல்லையில போடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பத்திரத்துக்கு சைன் போடுறதுக்கு முன்னாடி அவன் எப்படி கிறிஸ்தவனாக இருந்தாலும் அதே மாதிரி இருந்தான். பத்திரத்துக்கு சைன் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட ஒரு பாடம் அதே மாதிரி கிறிஸ்தவனாக அதே லைஃபு அதே வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டே இருந்தான். வேறு அசாதாரணமான எதையும் தானியேல் செய்யலை. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அசாதாரணமாக எதனா ஒன்று பண்ணிடலாமான்னு யோசிக்கிறோம். அப்படின்னா தான் நம்ம மினிஸ்ட்ரியில் முன்னுக்கு வர முடியும், அப்படின்னா தான் நம்ம பேர் புகழ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது இவர் தான் தெய்வம், இந்த தானியேலுடைய தெய்வத்தான் தான் எல்லாரும் நடுங்கணும், ஆராதிக்கணும், இவர் ரட்சகர், இவர் மீட்பர், இவருடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும், இவ்வளோ காரியத்தை சொல்கிறாரு. தானியேல் என்னங்க பண்ணாருன்னா, தானியேல் ஒன்றும் பண்ணலங்க. அவர் பாட்டுன்னு காலையில் வேலைக்கு போனார், வேலையெல்லாம் முடிச்சார், வந்தார். அவர் எந்த டைமில் ஆண்டவரை தொழுது கொள்வாரோ அந்த டைமில் அவர் தொழுது கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. வேறு எங்கேயும் விசேஷமான இடத்துக்கெல்லாம் ஓடல, வேறு எதுவும் பண்ணல. நீங்கள் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். அப்படி சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த தானியேலை வைத்து தேவன் தன்னுடைய நாமத்தை அந்த பாபிலோனிலே உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எனவே இதை நல்லா இருதயத்துக்குள்ளே வாங்கி கொள்ளுங்க. சோதரம், நீங்கள் செய்து வருகிறதான காரியம் என்ன? அப்போ இன்றைக்கி கேள்வி என்னென்னா, நமக்கு அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கா? நமக்கு அப்படி ஒரு ப்ரேயர் டைம் இருக்கா? நமக்கு ஒரு ப்ரேயருக்குன்னு சொல்லி ஒரு இடத்த வச்சுருக்கிறோமா? இல்லை ஒரு டைம் இருக்கா? இன்னும் ஏதுன்னு இருந்தால் பிரசங்கம் நாம் போயிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் இங்கே நின்று இன்று நீ ஜெபித்தாயா, இன்று நீ ஜெபம் பண்ணலையா? அப்போ இன்று ஆண்டவர் வந்தால் எங்கே போவாய்? எனக்கு தெரியாது ஐயா, சத்தியமா கேட்குறேன். நீயே வேணா என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லிவிடு நான் எங்கே போகிறேன்னு. இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட எங்கே பதில் இருக்குது? சோதரம், இந்த மாதிரி பிரசங்கத்தெல்லாம் என் சின்ன வயசுலேருந்து நான் கேட்டு இருக்கிறேன். காபராவாக இருக்கும், அடி வயிறு கலங்கும். சோதரம், இன்று வேதத்தை வாசித்தியான்னு என்றைக்கு கேட்குறாரோ அன்றைக்கி தான் வாசிக்காமல் போயிருப்போம். ஆமாம், அன்றைக்கி தான் கரெக்டாக வாசிக்காமல் போயிருப்போம். சனிக்கிழமெல்லாம் வாசித்து வந்துருப்போம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சு நினச்சி கிட்டாரையும் இது அதையும் லொட்டு லொஸ்க்கு எல்லாம் ஸ்பீக்கரெல்லாம் தூக்கின்னு ஓடணுமே. இதில் எங்கே பைபிளை படிக்கிறது? எல்லா நாளும் படிப்போம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து என்ன பண்ணணும்? ஓடி போய் சபையில் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஏகப்பட்ட வேலை இருக்கும். அப்போ தான் வந்துடுவார் வெளியே இருந்து எங்கடா ஒரு பிரசங்கர் வந்துடுவார். எழுந்து நின்றுன்னு, இன்று வேதம் வாசித்தையா வாலிபனே அப்படின்னா நான் வாலிபன் இல்லையே, நீ எந்த வாலிபனா கேட்டுக்கோ. சோதரம், இதோ ஐயா இப்போதே வாசித்து கொண்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு உடனே பைபிளை பார்த்துட்டு, ஆமென். இன்று ஆண்டவர் வந்தால் எங்கே போவாய்? சத்தியமாக எனக்கு தெரியாது ஐயா. ஆமென். இன்றைக்கி வந்தால் எங்கே போகணும்னு தெரியாது, நாளைக்கு வந்தாரோ எங்கே போகணும் தெரியாது. சோத்திரம், அவர் எப்போ வருவார்னோ தெரியாது, எங்கே கூட்மை சேர்ப்பார்னோ தெரியாது. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான். அப்போது தானியேல் என்ன ஒன்றும் இல்லை பாருங்கள். அவர் வேலையை பார்த்தாரு, அவருக்கிற நேரத்தில் வந்தார், அவருடைய அறைக்கு போனார், அவர் அங்கே ஜெபம் பண்ணார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நீங்கள் தான் உங்களை கேள்வி கேட்டுக்கொள்ளணும். நான் உங்களை கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு இங்கே அதிகாரம் இல்லை. நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக்கணும். நமக்கு அப்படி ஒரு ப்ரேயர் டைம் இருக்கா? ஒரு ப்ரேயர் லைஃப் இருக்கா? நம்ம பிஸியாக ஓடிக்கொண்டே இருக்கிறோமே, வெதர் வி ஆர் ப்ரேயிங் ஆர் நாட் என்பதை நீங்களும் ஆவியானவரும் டிசைட் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்ல விரும்புகிற விஷயம், வித்தியாசமான எந்த ஒரு காரியத்தையும் பண்ணல, அவர் ஜெபித்தார். ஆமென். 3 முறை பண்ணுறது, 7 முறை பண்ணுறதெல்லாம் யூத மார்க்கத்தில் இருந்தது. சோத்திரம். ஆமென். அப்போது ஜெபம் எதுக்குங்க? எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? நம்ம எல்லாருக்குமே ஜெபம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய பெரும்பாலான பதில் என்ன இருக்குன்னா, என் தேவையை கேட்குறதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய
ஆனால் ப்ரேயர் அதற்காக அல்ல, அதுவும் ஒன்று தான். ஆனால் அதை காட்டிலும் முக்கியம் என்னன்னு சொன்னால், ஆமென், சோதரம், அவருடைய கர்த்தருடைய ஸ்ட்ரென்த், அதாவது மெயின்டைன் எ ஸ்ட்ரென்த் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு கூட நாம் பலன் அடைவதும் அவரோடு கூட ஒரு நல்ல உறவை வைத்து கொள்வதற்கும் ப்ரேயர் தேவைப்படுது. ஆமென். அப்போ எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு படிப்பு இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் இருக்குது. அதிலே நான் ஜெயிக்கணும். அதை செய்யக்கூடிய ஞானம், பலன், கிருபை வேணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தானியேல் சும்மா சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டு அங்கே சும்மா வீட்டில் உட்காந்து அப்படியே லாந்தின் இல்லை. அவன் உயர் பதவியில் இருக்கிறான். ஆமென். அதை அவன் செய்யணும். அல்லேலூயா, சோத்திரம். அவனுக்கு ராஜாவுக்கு எதனா சொப்பனம் வந்துருச்சுன்னா திடீர்னு என்ன பண்ணுறான், எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறான். பதில் சொல்லணும்னா எல்லார் தலையும் வாங்கிடுவேன்றான். அதில் யாரும் மாட்டுவாங்க? தானியேலும் மாற்றாரு. அப்போ தெய்வீக ஞானம் வேணும். என் ஜீவன் பாதுகாக்கப்படணும். நான் செய்கிற வேலையை நான் என்ன பண்ணணும்? ஞானமாக செஞ்சு முடிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இவங்க அங்கே போய் டியூட்டியில் ஜாயின் பண்ண உடனே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்ல. என்ன நடந்துச்சு? ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுப்பா. அப்படி இல்லை, என்ன நடந்தது? ராஜாவுடைய போஜனத்தை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம்ட்டான் பாரு. அவனுக்கு தலைவராக இருக்கிறவன் கேட்குறான், ஏப்பா இப்படி? இல்லைங்க, எனக்கு வேணாங்க பருப்பு அந்த மாதிரி சாதம் மாட்டோம். அவன் கேட்குறான், டேய் பருப்பெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் ஒரு மாதிரி இதுவாகிட்டீங்கன்னு சொன்னால் எப்பட்றா? என்னெல்லாம் ராஜா கேட்பாரு. இல்லை 10 நாளைக்கு நீங்கள் கொடுங்க, நாங்கள் என்ன மாதிரி ஜம்முன்னு வரோம் பாருங்கன்றான். அப்போ இதெல்லாம் மேற்கொள்ள எது தேவைப்படுது? ப்ரேயர் தேவைப்படுது, கர்த்தருடைய உதவி தேவைப்படுது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஜெபம் என்பது ஏதோ கிறிஸ்தவனாக இருந்தால் ஜெபம் பண்ணணும் அப்படி அல்ல. ஜெபம் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம், அவரோடு கூட உறவை நாம் சம்பாதித்து கொள்ளுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய சகல ஞானத்தையும் கிருபையும் அந்த ஜெபமானது உனக்கு தருது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒன்றும் வித்தியாசமாக பெருசாக பிரமாதமாக ஒன்றும் பண்ணலை. தானியேல் அந்த வார்த்தை வந்துச்சு பாரு. என்ன வார்த்தை? கழுத்து வெடிக்கப்பட்டு இந்த அருந்தபோன் தன் வீட்டுக்கு போய் தன் மேல் வேலையில் எருசலேமின் நேராக பணிந்தாங்க, தான் முன்பு செய்து வந்தபடியே. எப்படிங்க? அதே தான் அவன் செஞ்சான். ஆமென். 2வது கவனிக்கணும், 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. 2வது, தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் தானியேல் என்ன பண்ணுறாரு? தன்னை சப்மிட் பண்ணுறார். சப்மிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோத்ரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தேவனை அறிந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் சப்மிஷன், முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தல் என்பது ரொம்ப முக்கியம். நம்ம எதற்கு ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால், நமக்கு லாபகரமானது, நமக்கு நன்மை உண்டாக்குறது, நமக்கு நல்லது என்று தோன்றுகிறது, இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? ஒப்பு கொடுத்துட்டு சோத்துருவோம். கர்த்தர் என்ன அருமையாக நடத்தினார், கர்த்தருடைய சுத்தத்தின்படி கர்த்தர் என்ன நடத்தினார், எனக்கு 5 லட்சம் கிடச்சிது, சுத்தத்தின்படி கர்த்தர் நடத்தினார், அது கிடச்சி இது கிடைக்கலாம். ஆனால் உனக்கு பிடிக்காத, உனக்கு எதிரான ஒன்றுக்கு ஒப்பு கொடுக்கணுன்னா அங்கே தான் நிற்கணும். அதுதான். ஆமென், ஹல்லேலூயா. எதற்கு ஒப்பு கொடுக்குறான் சொன்னால், நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும்னு சொன்னால் தன் ஜனத்தை சில காரியங்களை செய்யும்படி கர்த்தர் வைக்கிறார், சில காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்குறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கேட்கணும், நல்லா கவனிக்கணும். சில விஷயங்களுக்கு தன் ஜனத்தை ஒப்பு கொடுத்துட்றார் ஆண்டவர். அது ஏன் ஒப்பு கொடுத்தார், என்ன ஏது நமக்கு என்ன பண்ணாது, புரியவே புரியாது. ஆனால் அதனுடைய முடிவில் தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே மகிமைப்படும். இங்கே தானியேலை கர்த்தர் எதுக்கு ஒப்பு கொடுக்குறாரு? சிங்கங்களின் வாய்களுக்கு, சிங்க கெபிக்கு ஒப்பு கொடுக்குறார். அல்லது மனுஷன், போன வாரத்தில் பார்த்தப்பல அந்த 3 பவர் சொன்னேன். என்ன பவர்? ஒன்று மனுஷனுடைய வல்லமை, இன்னொன்று ராஜாவுடைய வல்லமை, இன்னொன்று சிங்கத்தின் வல்லமை. 3 குறித்து நான் பேசினேன். அப்போது இந்த வல்லமைகளுக்கு தானியேலை என்ன பண்ணுறாரு? ஒப்பு கொடுக்குறார். இந்த வல்லமைகளை மேற்கொள்ள தானியேலால் முடியல, அங்கே ஒன்றும் நடக்கலை.
சோதரம். அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு தானியேலை தேவன் ஒப்பு கொடுக்க வைக்கிறார். இது புரிந்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் கொஞ்சம் கடினமான ஒன்றாக இருக்கும். ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் வந்துச்சு இது? ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படி? என்னை மட்டும் ஏன் ஆண்டவரை இப்படி பண்ணாங்க? என்னை மட்டும் ஏன் ஆண்டவரை இப்படி பண்ணிட்டாங்க? இது எனக்கு மட்டும் ஏன் இப்படி? இந்த கேள்விகள் தொடர்ந்து நம்முடைய லைஃப்பில் வந்துட்டே இருக்குது. அப்போ எங்கெல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு தன் ஜனத்தை தேவன் ஒப்பு கொடுக்குறாரோ அங்கே எல்லாம் ஜனம் புரியாமல் குழம்பி போய் ஏன் 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 மோசே எங்களை இங்கே கொண்டு வந்த? எங்களை சாகடிக்கவா இங்கே கொண்டு வந்த? எங்களுக்கு பிரேத குழி கூட இங்கே இல்லையே, ஏன் இங்கே கொண்டு வந்த? ஏன் இங்கே கொண்டு வந்த? ஐயோ இங்கே தண்ணி இல்லையே, ஏன் இங்கே கொண்டு வந்த? ஐயோ இங்கே எங்களுக்கு புசிக்க மாம்சம் இல்லையே, ஏன் நீங்கள் என்ன கொண்டு வந்த? இந்த கேள்வி தொடர்ந்து போய்கொண்டே தான் இருக்குது. அப்போ நம்மளும் இதே தான் கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஏன் ஆண்டவரே எனக்கு? ஏன் ஆண்டவரே எனக்கு? ஏன் ஆண்டவரே இப்படி? அப்போ கர்த்தர் தான் ஒப்பு கொடுக்குறார். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் எங்கேயும் ஜெபத்தில் போயிட்டு ஏன் ஆண்டவரே எனக்கு? ஏன் ஆண்டவர் அவனுங்களுடைய ஆலோசனையை நீ பொய்யாக்கக்கூடாதா? அவனுடைய ஆலோசனையை அபத்தமாக்கி போடக்கூடாதா? ஏன் ஆண்டவரை அவன் கையில் என்னை கொண்டு போய் சரண்டர் ஆக்குற அப்படின்றதான கொஸ்டின் அவன் ரேஸ் பண்ணவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சம்பவம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கர்த்தர் ஒப்பு கொடுக்குறார். அங்கே ஒப்பு கொடுத்திருப்பாரு தான் அந்த ராஜா எழுதுகிறான். அதையும் நீங்கள் வீட்டில் போய் படிங்க, அந்த ராஜா என்ன எழுதுறான்னு. அப்போது நாம் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் பாருங்க. 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்தில் மோசே காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. 40 வருஷம். ஆமென், கவனிக்கணும் எல்லாரும். தேசத்தில் சட்டம் என்னன்னு சொன்னால் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்படணும். அதுதான் ரூல். அந்த ரூல் தேசத்தில் இருக்கும் பொழுது மோசே தப்பிக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரூல் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யணும். எல்லாம் வீடு தேடி ஆண் பிள்ளைகளை கொலை செய்கிறான். அந்த சட்டம் நாட்டில் இருந்த பொழுது தேவன் மோசையை தப்பிக்க வச்சு மோசையை அரண்மனையில் வளர்க்குறார். அப்போ நமக்கு எப்படி இருக்கணும்? ஆமென், அல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஓ யாவே, இதெல்லாம் வரும் அப்போ. ஏன்னா நான் மட்டும் என்ன ஆகிட்டேன்? சர்வே ஆகிட்டேன். நான் மட்டும் வாழ்கிறேன். எத்தனையோ ஆண் குழந்தைகள் செத்து போச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ மீதியான் தேசத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அங்கே மோசேனுடைய இருதயம் என்ன கேட்டிருக்கோம்? ஏன் ஆண்டவரே என்னை காப்பாற்றுனீங்க? அன்றைக்கி குழந்தையா இருக்கும் போதே என்னை போட்டு இருந்தானுங்களாம், ஒன்றுமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போவே நான் போயிட்டு இருந்திருக்கலாம்ல. எவ்வளோ குழந்தைகளை அவன் காலி பண்ணான். அதில் ஒன்றா நானும் போயிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு கவலையும் துக்கம் வேதனை ஒன்றுமே இருந்திருக்காதே. ஏன் ஆண்டவரை என்னை காப்பாற்றுனீங்க? இந்த மீதியான் தேசத்தில் கொண்டு வந்து இருக்கிறதுக்கா? இப்படி நான் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறதுக்கா? இந்த வீட்டில் வேலை செஞ்சுன்னு இருக்கிறதுக்கா? எவ்வளோ கொஸ்டின் அவனுடைய இருதயத்தில் இருந்திருக்கும். 40 இயர்ஸ் அங்கே தான் இருக்கிறான். ஆமென், கர்த்தர் ஒப்பு கொடுக்குறார். தேவனுடைய திட்டங்களுக்கு அவங்க தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. 13 வருஷம் யோசேப்புனுடைய லைஃப். அவன் யங் பாயாக இருக்கிறான், 17 இயர்ஸ். அவன் வெளியெல்லாம் அதிபதி ஆகும்போது 30 இயர்ஸ் என்று சொல்லப்படுது. 13 வருஷம். ஆமென், போர்த்திபாருடைய வீடு. ஆமென். அப்போ ஒரு வாலிபனா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஐயா, அவனுங்க குழியில் தூக்கி போட்டு அங்கேயே செத்து போயிருந்தான்னா கூட நல்லா இருந்திருக்குமே. ஆமென். சரி, விற்றானுங்க, இப்படி எடுத்துன்னு விற்றுப்பட்டானுங்களே, எவ்வளோ கேள்விகள். அப்போ தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் சபை காலம் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து அப்படியே சபை சரித்திரங்களை வாசித்து கொண்டு வந்தீங்கன்னா எத்தனை பக்தர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க தேவனுடைய திட்டத்திற்கு. ஆமென். 12 சீஷரில் ஒரு சீஷனை தவிர எல்லா சீஷனும் இரத்த சாட்சி தானே. காது கேட்குதா? தூங்குறீங்களா? கர்த்தர் தானே அழைச்சாரு.
கர்த்தர் தானே அதிகாரம் கொடுத்தாரு. நான் செய்வதை காட்டிலும் மேலான காரியம்லாம் செய்வேன்னு சொன்னார். அவ்வளோ பவர், அவ்வளோ அத்தாரிட்டியை கொடுத்துட்டு, பட் அவங்களோட டெத்து எல்லாமே என்னதான்? இரத்த சாட்சிகள் தான், கொடூரமான மரணங்கள். அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? இதுக்கு ஆண்டவரை இவ்வளோ வல்லமை கொடுத்தீங்க, இதுக்காக இவ்வளோ பவர் கொடுத்தீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய திட்டத்தின், தேவனுடைய காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்தல் என்பது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் அதுக்கெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டோம். நமக்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணணும்? ஆசீர்வாதமாக சுகமாக வச்சுன்னு இருக்கணும், அவ்வளோதான். பட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம தாக்கு பிடிக்கவே மாட்டோம். ஸ்தோத்திரம். ஆமென். ரிச்சர்ட் உம்ரான், எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல அவர் புஸ்தகத்தை, இல்லையா? அவருடைய சித்திரவதைகள் எத்தனை வருஷங்கள், அவர் பாருங்க, என்னது 14 வருடம் சொல்லுது. 14 வருஷம் சித்திரவதை, படுவேதனையில் பரம வெற்றி. தமிழ் புஸ்தகம், டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் புக்கை வாசித்து பாருங்க. அவர் பட்டதான டார்ச்சர்ஸ், எப்படிப்பட்டதான உபத்திரவங்கள். அருமா உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து $10,000 கொடுத்து அவர் என்ன பண்ணுறாங்க? வெளியே கொண்டு வருவாங்க. 1964. அவ்வளோ உபத்திரவங்கள். அப்போ ஏன்? அப்போ எல்லாவற்றிலையும் தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் இருக்குது. அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தானியேல் ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும், ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தாலும், இன்னைக்கு தானியேல் தேவனுடைய நடத்துதலுக்கு அப்படியே ஒப்பு கொடுக்குறான். ஸ்தோத்திரம். ஆமென். அந்த புரிதல் நமக்குள்ளே வரணும். அதுதான் கிறிஸ்தவ வளர்ச்சி. ஆமென். இன்றைக்கி கிறிஸ்தவ வளர்ச்சின்னா என்ன நினைக்கிறோன்னா, ஆவியில் நிறைஞ்சி கூத்தாடுறது தான் கிறிஸ்தவ வளர்ச்சி, ஆவியின் நிறைவுன்னு நினச்சிக்கிறோம். நோ, இந்த புரிதல் வரணும், இந்த வளர்ச்சி வரணும். ஆண்டவரே, நீர் எந்த வழியில் நடத்தினாலும் ஐ வில் சரண்டர் மை லைஃப் லார்ட். சோதரம். அந்த இடத்துக்கு வரணும். அவன்தான் சீஷன். ஆமென். என் பின்னே வா, அவ்வளோதான். அற்புதங்கள் எல்லாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அற்புதங்கள் எல்லாம் சீஷர்கள் பார்த்தன்னு இல்லை. அவங்க போய் ஊழியங்களை செஞ்சாங்க, அவங்க ஊழியங்களில் அற்புதங்கள் நடந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவங்களுடைய ஃபைனான்ஸில் அற்புதங்கள் நடக்கலை. நான் சொல்லுறது நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் ஒரு முறை தான் பேதுனுடைய போட்டை நிரப்பி தந்தார். திருப்பி 6 மாதம் ஆண்டவரே எல்லாம் செலவாகி போச்சு, ஆண்டவரே திருப்பி போட்டை நிரப்புங்க ஆண்டவரா. சரி வாடா, போட்டை எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு திருப்பி 2வது முறை போட்டை நிரப்பி எல்லாம் தரல. ஒரே முறை தான் ஃபைனான்ஷியல் பிளஸ்ஸிங், அவ்வளோதான். அதுக்கப்புறமா கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டே போனார். ஆமென், ஹல்லேலூயா. பிச்சை கேட்டால் கூட பிச்சைக்காரனுக்கு கூட என்ன சொல்கிறார்? என்கிட்ட இல்லைன்றாரு பேதுரு. என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் உனக்கு கொடுக்க என்கிட்ட வேறு ஒன்று இருக்குது, அதை நான் தரட்டுமா அப்படின்னு சொல்லி, இயேசுவின் நாமம் என்கிட்ட இருக்குது, அந்த அத்தாரிட்டி என்கிட்ட இருக்குது, நீ எழுந்து நட அப்படின்றார். அவனுக்கு பணம் கொடுத்துட்டு போகல அவர். ஆமென். அப்போ புரிஞ்சுக்கணும் கிறிஸ்தவம் என்ன என்பதை விளங்கி கொள்ளணும். 3வது, ஒன்று, அவன் பிரமாதமான ஒன்றும் செய்யலை, அவன் செய்து கொண்டு வந்ததான காரியத்தை தான் செஞ்சான். 2வது, தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. 3வது பாருங்கள், 2வது வசனம் வாசித்தீங்களா பிரதர்? 6:16 படிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவ்வளோதான். போடுவார்கள், போடப்படுவார், அதெல்லாம் இல்லை, போட்டார்கள், முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். 3வது காரியம் 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால். 3வது நான் சொல்ல விரும்புகிற விஷயம், தானியேல் அவனுடைய தேவன் பேரிலே விசுவாசித்திருந்தான். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. Praise the Lord. Hallelujah. Amen.
தான் போயிருக்கிற அந்நிய தேசத்தின் மேலே அவனுக்கு விசுவாசம் இல்லை. அல்லது தரியு ராஜா தானியேலை எந்த அளவுக்கு நேசித்தார் என்று அந்த ஹிஸ்ட்ரியிலேயே நமக்கு தெரியுது. அவனை தானியேலை சிங்ககபியில் போடுறதுக்கு ராஜாவுக்கு மனசே இல்லை. அந்த அளவுக்கு ராஜா தானியேலை நேசிக்கிறாரு. எப்படின்னா காப்பாற்றிட முடியுமான்னு அந்த நாள் முழுக்க ராஜா ட்ரை பண்ணுறார், ஆனால் முடியலன்னு வசனம் சொல்லுது. அதனால் ராஜாவின் மேலே விசுவாசமாக இல்லை. ஆமென். நமக்கு என்ன ஆகிடும்னா, ஐயோ எனக்கு பக்கபலமாக ராஜா கூட இருக்கிறாரு, ஒருத்தனும் என்னை அசைக்க முடியாது, ஒருத்தனும் என் மேலே ஒன்றும் பண்ண முடியாது, எதுனாலும் ராஜா கிட்ட போய் சொன்னால் ராஜா பார்த்துப்பாரு, ஆமென் என்கிறதான அந்த இது வந்துடும். ஆனால் வேதத்தில் தானியேலை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் தன் தேவன் மேலே விசுவாசம் வைத்தான். ஆமென், ஹல்லேலூயா. அதாவதுங்க, அவன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்ததான தேசத்தில் இப்போ அவன் இல்லை. யூத தேசத்தில் இல்லை. யூத தேசமானது அல்லது யூதர்கள் தேவனால, நான் சொல்லுது நல்லா கவனிக்கணும், யாரால? எங்கே கொடுக்கப்பட்டுட்டாங்க? பாபிலோன் ராஜா இல்லை, பாபிலோனுக்கு கொடுக்கப்பட்டுட்டாங்க. யார் தான் கொடுத்தது? தேவன் தான் சிறையாய் கொடுக்கிறார். ஏன்னா ஜனங்கள் தேவனை மறந்துச்சு, அந்நிய ஆராதனைகள் எல்லாம் வந்ததுனால நீ எங்கே அந்நிய ராஜா கையில் ஒன்று நான் ஒப்பு கொடுத்துறேன்னு கர்த்தர் தான் கொடுக்குறாரு. ஆமென், சோதரம். இப்போ நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள், தேவன் உன்னை இப்படி ஒரு சிறுமைப்படுத்தி வேறு தேசத்தில் அந்நிய தேசத்தில் உன்னை சிறையாய் அனுப்பி வச்சுட்டாருன்னா அந்த தேசத்தில் 3 வேளை ஜெபம் பண்ண முடியுமா? அந்த தேசத்தில் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? அந்த தேசத்தில் இருந்து கொண்டு தேவன் மேலே விசுவாசம் வைக்க முடியுமா? யூ ஹாவ் டு ஆன்சர் யுவர் செல்ஃப். ஆமென். எங்கள் நாட்டை விட்டு துரத்தி இப்படி அந்நிய தேசத்தில் கொண்டு விட்டதே யார் தான்? அப்போ நம்ம என்ன சொல்லுவோன்னா, தேவன் எங்களை கைவிட்டார், 70 வருஷம் இந்த சிறையிருப்புக்கு எங்களை அனுப்பிச்சிட்டாரு, இன்றைக்கி ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை? தேவாலயம் இல்லை, பலிகள் செலுத்த முடியல, ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். ஒரு பாட்டு பாடுறானா கூட அவன் என்ன சொல்கிறானா, எங்கள் கிட்டாரை வச்சுன்னு இங்கே என்ன பண்ண முடியாது, பாட முடியாதுங்க அந்நிய தேசத்துலலாம். அவ்வளோ துக்கம் அவனுக்குள்ளே இருக்குதான். ஆமென். அப்படிப்பட்டதான சிச்சுவேஷன், நான் சொல்கிற சிச்சுவேஷன் விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? இப்படிப்பட்டதான சிச்சுவேஷனில் வசனம் சொல்லுது, அவனுடைய தேவனை அவன் விசுவாசித்தான். ஆமென். எப்போனா சூழ்நிலை எதிராக இருக்கும் பொழுது, சூழ்நிலை கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டார் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவன் தேவன் மேலே அவன் விசுவாசம் வைத்தான். ஆமென். நமக்கு அற்புதமெல்லாம் நடக்கும் போது விசுவாசம் வந்துடும், அப்படியே துளிர் விட்டு எழும்பி வந்துடும் பாரு விசுவாசம், பயங்கரமான விசுவாசம். வியாதி சுகமாச்சுன்னா விசுவாசம் வந்துடும், பணம் இல்லாமல் ஜெபம் பண்ணி பணம் வந்து கொட்டுச்சுன்னா விசுவாசம் வந்துடும், வேலை இல்லாமல் இருந்து ஜெபம் பண்ணி வேலை கிடச்சிச்சுன்னா விசுவாசம் வந்துடும், சோதரம். நல்லா சாப்பாடு கிடச்சிச்சுன்னா விசுவாசம் வந்துடும், சோதரம். ஆமென். எல்லாம் தேவையும் சந்திக்கப்படுது அப்படின்னா விசுவாசம் வந்துடும். கர்த்தர் பெரிய ஐஸ்வர்யன் ஆக்கிட்டா பயங்கரமான விசுவாசம் கர்த்தர் மேலே வந்துடும். ஆனால் சூழ்நிலை முற்றிலும் எதிராக இருக்கும் பொழுது தானியேல் தேவன் மேலே விசுவாசம் வைத்தான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்தவத்தை கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ ஏன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுன்னு சொன்னால் சும்மா இல்லை, இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலையும் அவனுடைய ஜீவியத்தில் கர்த்தரை தான் முன்னிறுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தானியேலாக இருந்திருந்தா, தானியேலுக்கு தேவன் தந்த கிருபை வரங்கள் அதுபோல் உங்களுக்கெல்லாம் இருந்திருந்தா, அவன் சொப்பனத்தை சொல்கிறான், சொப்பனத்துடைய அர்த்தத்தை சொல்கிறான், எல்லாம் சொல்லக்கூடியதான தானியேலாக இருந்திருந்தா, இனி நடக்க போகிறதெல்லாம் 9ஆம் அதிகாரத்துலேருந்து இனி நடக்க போகிற விஷயங்களெல்லாம் எழுதுகிறாரு. இந்த மாதிரி தானியேலாக இருந்தால் நம்மளெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது. சோத்ரம். ஆமென். ஆனால் சூழ்நிலை எதிராக இருந்தபோது தானியேல் விசுவாசித்தான், தன் தேவனை விசுவாசித்தபடியினாலே. ஆமென். அதனால் இன்றைக்கி உங்களுடைய இருதயம் எதை விசுவாசிக்குது?
தேவனை நம்பியிருக்கா, அல்லது உறவுகளை நம்பியிருக்கா, அல்லது உனக்கு இருக்கிறதான அரசியல் தலைவர்களை நம்பியிருக்கா, இல்லை நீ சேர்ந்துருக்கிற கட்சியை நம்பி இருக்கிறியா? சோதரம், எதை நம்பி இருக்கிறீங்க நீங்கள்? உன்னுடைய நம்பிக்கை தேவனாக இருக்கணும். உன் நம்பிக்கை தேவன் மேலே விசுவாசம். ஆமென். அவரை நம்பினவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட்டதே கிடையாது. அவரை நம்பினவருடைய முகத்தை அவர் வெட்கப்பட்டதுதான் சரித்திரம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பணமோ பொருளோ மனுஷனோ அல்ல, அவன் தேவன் மேலே விசுவாசம் வைத்தான். ஆமென். 2 கொரிந்தியர் 1:10 தெரிஞ்ச வசனம். பவுல் சொல்கிறாரு, அவரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரையே நம்பி இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ பவுல் அதான் சொல்ல, நாங்கள் அவரை நம்பி இருக்கிறோம். அப்போஸ்தலர் 27-25 பாருங்கள், அந்த கப்பல் யாத்திரையில் அங்கே சொல்லப்படுகிறது, தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். 27-25 ஆக்ஸ். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். ஓகே, 4வது காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். சந்தோஷமா நீங்க வீட்டுக்கு கடந்து போங்க. 4வது காரியம் 6:22, தானியேல் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். 4வது காரியம், நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம். 4வதுல சொல்றான், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஒரு வழியில் சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Did you ever feel this in your life? உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு இடத்துல எஸ் God sent his angel for me என்ற அந்த உணர்வு என்னைக்குனா ஏற்பட்டு இருக்கா? ஹலோ, தானியேல் சொல்றான், God sent the angel for me. ஆமென். அப்போ நம்ம லைஃப்பில் என்னைக்குன்னா அதை நம்ம உணர்ந்துருக்கிறோமா? கர்த்தருடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், அல்லது தேவியினுடைய வார்த்தை, அல்லது தேவ தூதனை கர்த்தர் எனக்கு அனுப்பினார், தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பினார், தன் வசனத்தை எனக்காக அனுப்பினார். அப்போ எவ்வளோ பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க பாருங்க. இன்னும் தேவ தூதன் வந்தானதுக்கு அங்கே எதனா அடையாளம் இருக்குதா? இடி முழக்கம் உண்டாயிற்று, பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று, நேற்று நைட்டு மழை பெஞ்ச மாதிரி மழைலாம் பெஞ்சுது, எதனா இருக்குதா? ஒன்றுமே இல்லை. சைலண்ட் நைட், அவ்வளோதான். ஆனால் அவன் சொல்கிறான், என்னுடைய இரவு, ஆமென், நான் கடந்து வந்ததான இரவில் தேவன் தன்னுடைய தூதனை எனக்காய் வைத்திருந்தார். Praise the Lord. Hallelujah, hallelujah, amen. Sometime you think you are in the darkness. நீ இருளில் இருக்கிற நீ நினைக்கலாம், உன்னை பார்க்குறவன் நினைக்கலாம். ஆமென். அந்த இருளுக்குள்ளே தேவ தூதன் இருக்கிறான் என்பதை மறந்துடாத. ஆமென், சோதரம். யாக்கோபை பாரு, வீட்டை விட்டு ஓடி போகிறான், இரவு வந்ததான், தலைக்கு ஒரு கல்லை வச்சுட்டு படுத்துட்டான். ஆமென். எல்லாரும் பார்த்தா யாக்கோபு எங்கே படுத்துன்னு இருக்கிறான்? எங்கே படுத்துன்னு இருக்கிறான்? இருளில் படுத்துன்னு இருக்கிறான். ஆமென். வழிபோக்கனாய் படுத்து கொண்டு இருக்கிறான். இருள் கவி கொண்டு இருக்கிறது, இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் யாக்கோபு அடுத்த நாள் விடியந்து எழுந்து சொன்னான், யாக்கோபு நீ இருட்டில் நைட்டில் பயந்து இருந்தியாப்பா அப்படின்னு கேட்டான். சொன்ன, இல்லை இல்லை, தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதையும் நான் கண்டேன். சோத்திரம். ஆமென். அதுதாங்க கர்த்தர். நீ செய்கிற பிரகாரம் உன்னுடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை நீ ஓடிக்கொண்டே இருப்பாயானால், தேவனுடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்திருப்பாயானால், தேவனையே நீ சார்ந்து நம்பி இருப்பாயானால், கர்த்தர் தன்னுடைய தூதனை உனக்காய் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், என்ன சிங்கம் சொல்லுச்சா? அப்பா சிங்கம் வந்து சொல்லுச்சா? தானியேலே தானியேலே, தேவ தூதன் வந்து எங்கள் வாயெல்லாம் கட்டி போட்டார், அதனால தான் நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுச்சா?
இல்லை அப்பா சிங்கம் போய் அம்மா சிங்கத்துக்கிட்ட என்னங்க இவன் ஒருத்தர் வந்திருக்கிறாங்க சாப்பிட்லாங்கன்னு அம்மா கேட்டால் அப்பா வந்து இல்லை இல்லை சாப்பிடக்கூடாது, அங்கே பற்றியா தேவதூதன் உட்காந்துக்கிறாரு, அடிப்பார் அவர், சோதரம் கண்ணை குத்தி விடுவார், அமைதியாக உட்காந்துரு அப்படின்னு அப்பா சிங்கம் அம்மா சிங்கத்துக்கும் பிள்ளைங்க சிங்கத்துக்கெல்லாம் சொல்லிச்சா? இல்லை. ஆனால் தானியேலுக்கு தெரியுது, அதுதான் அவன் விசேஷத்த ஆவியை பெற்றவன். அவன் சொல்கிறான், நான் நீதிக்கேடு ஒன்றும் பண்ணலை. ஆமென். கர்த்தருக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி நான் நீதிக்கேடு ஒன்றும் பண்ணதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான தானியேலுடைய இந்த சரித்திரத்தில் தான் அவன் ராஜா எழுதுகிறான், தானியேலின் தெய்வம் தான் தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 17ஆம் வசனம் படிங்க. இன்னொருத்தர் 2 தீமோத்தேயு 4:17 எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 12, 11, 17 படிங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். யார் யாருக்கு? ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் என்னை கர்த்தர் விடுதலையாக்கினார். எப்படின்னா தூதனை அனுப்பினார். போடுவர் அல்லேலூயா. உனக்கும் அதை கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:17 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே பவுல் உண்மையாகவே மிருகமாகிய சிங்கத்தை சொல்கிறாரா அல்லது மனுஷர்களாகிய சிங்கத்தை சொல்கிறாரான்னு தெரியல. ஆனால் இப்படிப்பட்ட பொல்லாத நபர்களுடைய வாயிலிருந்து கர்த்தர் என்னை பாதுகாத்தார். ஆமென். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறதான கர்த்தர். இந்த பூமியிலே நீ ஒடுக்கப்படுவே ஆனால் உனக்கு அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். இரண்டாவது, அவர் பாதுகாவலர். ஆமென். மை அல்டிமேட் டிஃபெண்டர். அவர் உன்னுடைய பாதுகாக்கிற தேவன். அடுத்தது, அவர் யாக்கோபின் வல்லவர், இரட்சகர், மீட்பர், மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ள கிருபை தருகிறதான கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது, தேவனுடைய நாமம் மகிமைப்பட உன்னையும் என்னையும் தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனம், சபை, ஆமென், ஒரு தனி நபர், இவர்களை வைத்து தான் கர்த்தருடைய நாமத்தை தேவன் பயன்படுத்தி கொள்ளுகிறார், மகிமைப்படுத்தி கொள்ளுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனவே இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எனவே நீங்கள் செய்து வருகிற அற்புதமான தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவுகளை, அது ஜெபமாக இருக்கட்டும், உங்களுடைய உபவாசமாக இருக்கட்டும், உங்களுடைய பைபிள் ரீடிங்காக இருக்கட்டும், உங்களுடைய பாட்டாக இருக்கட்டும், உங்களுடைய ஆராதனையாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அவைகளை நீங்கள் செய்து கொண்டே வருவீர்களானால், ஆமென், நீங்கள் செய்கிறதை நீங்கள் செய்து கொண்டு இருப்பீங்களானால் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். நாம் கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம்.